ஹலோ மக்களே, வெல்கம் டு மை கோடிங் டைரி. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து நம்ம ஆன்டி கிராவிட்டி பற்றி பேச போகிறோம். ஸோ கூகுள் ஆன்டி கிராவிட்டி 2.0 நைட்டு லான்ச் ஆச்சு. நைட்னா ஆமாம், நமக்கு நைட்டு ஓகேவா. ஸோ லான்ச் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஜெமினாய் 3.5 ஃப்ளாஷ், ஜெமினாய் 3.5 ஃப்ளாஷ் லைட் ரெண்டு நியூ மாடல்ஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண உடனே பயங்கர ஹைப் இந்த மாடல்ஸுக்கு. பைலட் லான்ச் பண்ணிட்டாங்க, இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. கர்சர் ரிசல்ட் எல்லாருமே வந்து அவங்களோட ஒர்க் ஃப்ளோவில் அதை இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூடியூப்லேயும் பயங்கரமாக ஆன்டி கிராவிட்டி சேனலில் ஹைப் கொடுத்துருந்தாங்க ஓகேவா. மாடல்ஸுக்கும் சரி, புது எடிட்டருக்கும் சரி, பயங்கரமாக ஹைப் கொடுத்துருந்தாங்க. ஸோ வழக்கம் போல தான் இப்போ கிளாட் கோட் வந்துட்டு புதுசாக ஒரு ஆப் கொண்டு வந்தாங்களா, அதே மாதிரி கர்சர் வந்து கோடெக்ஸ் கொண்டு வந்தாங்க, சாரி ஓப்பன் ஏஐ. அப்போ அதே மாதிரி ஆன்டி கிராவிட்டி சிஎல்ஐ கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து எடிட்டரையும் கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ நம்ம அந்த எடிட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நடந்த ஐஓ மீட்டிங்ஸில் ஆக்சுவலாக 3.5 ப்ரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் லான்ச் பண்ணல. ஸோ ஃப்ளாஷ் லைட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக வந்து செக் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ரொம்பலாம் போட்டு டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷனல் ஓகேவா. நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதில் நிறைய என்ன சொல்கிறது லேர்ன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிம்பிளாக ஃபைல் போயிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளாஷ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஃப்ளாஷ் ஹை ஓகே. ஹைனா திங்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே சிம்பிளாக வந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, யூஐ வந்து ஜஸ்ட் இது ஆல்ரெடி இந்த வியூ வந்து எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் சரி, அதே மாதிரி ஜெமினை எல்லாத்துலேயுமே, சாரி கோடெக்ஸ் எல்லாருமே வந்து இந்த வியூ, இந்த ஏஜென்ட் வியூ வந்து புதுசாக கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா. அதே மாதிரி இப்போ இவங்களும் அப்படி ரீபிராண்ட் பண்ணுறாங்க ஓகே. ஸோ யா லெட்ஸ் சி ஓகே அது எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இங்கே வந்து நம்மளால் வந்து ஒர்க் புதுசாக க்ரியேட் பண்ணி அதுலேயும் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். அப்புறம் வந்து இங்கே மைக் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் சிம்பிளாக வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பயங்கர செமையாக வந்து அது ரெக்கார்ட் பண்ணுது ஓகேவா. ஸோ எனிவே நம்ம இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு சைடில் பில்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறேன் ஓகே. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ ஜெமினாய் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுமா. ஸோ இங்கே கிட் இனிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து கிட் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, புதுசாக ஒரு சேட்டுக்கு போக முடியும். சேட்டுக்கு போயிட்டு இங்கே நான் வந்து ஒரு நியூ ஒர்க் ட்ரீ கொடுத்துட்டு, ஸோ we need to add a way to ஓகே. அதாவது இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா 32 செகண்ட்ஸ் கூட ஆகலை, அதான் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி அது வந்து ஆக்சுவலாக ஒரு சூப்பர் பிளான் கொண்டு வந்துட்டு. ஸோ இந்த பிளான் நம்ம பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ சவுண்ட் எஃபெக்ட் வேணும், மொபைல் ஃப்ரெண்ட்லி வேணும், சி இண்டெக்ஸிங் வேணும், இது எல்லாமே வேணும். தென் வந்து இது ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்கிடெக்சர் வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ரொசீட் கொடுத்த உடனே இப்போ அது வந்து ஒரு சைடில் வேலையை ஆரம்பிச்சிடும் ஓகேவா. ஸோ ஒரு சைடில் மீன்ஸ் ஒரு வேலை அது வேலையை ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒன்று மட்டும் வேண்டாம் கரெக்டாக. நான் வந்து இன்னொரு ஃபியூச்சரும் இதில் பண்ணணும். பட் வந்து என்னன்னா, இந்த ஃபியூச்சர் வந்து பழைய ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஓகே. நான் வந்து ஒரே நேரத்தில் மல்டிபிள் த்ரெட்ஸை வந்து ரன் பண்ண போகிறேன், மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோஸை வந்து ரன் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ இப்போ எதுக்கு எனக்கு பிரான்ச் இல்லை. ஸோ நான் ஒரே பிரான்ச்சில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து பியூர் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இதை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து புது கான்வர்சேஷனில் ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ மேக் ஷுர் to add proper effects, simple graffiti animations, etc. ஸோ இது ஒரு சைடில் இந்த வேலை நடந்துட்டு இருக்கட்டு, ஒரு சைடில் இந்த வேலை நடந்துட்டு இருக்கட்டு. ஸோ ஆக்சுவலாக அது வந்து நமக்கு ஒரு கேட்குது, இந்த இடத்துல நம்ம வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம், ஆக்சுவலாக நமக்கு ரன் ஆகுது. சப்மிட் ஓகே. அதாவது அது வந்து கோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை நம்ம வந்து டெர்மினலில் ஓப்பன் பண்ணவான்னு கேட்குது. ஸோ நான் அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சூப்பர்
ஓகே, பார்த்தீங்கன்னா சரியான பவர்ஃபுல் இது. சவுண்டு சூப்பராக வச்சிருக்கு. நம்ம வந்து மூவ் பண்ணி வேற ஒரு இடத்துல வைக்கலாம். ஆக்சுவலாக நான் கிளாட் ஓப்பஸில் வந்துட்டு இதை நான் பில்ட் பண்ணேங்க. நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா புரியும். அதை விட இது வந்து பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக பண்ணுது. இப்போ நான் வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் 1.1 நான் கலர் மாற்றிக்கலாம். ஓகேவா? சரியான இது. ஸோ நான் வந்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் டிசைன். ஓகே. ஸோ நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ என்னால் ஷேர் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன்னா போதும். அந்த டிசைன் அப்படியே திரும்ப நமக்கு க்ரியேட் ஆயிரும். கிளியர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ ஷேர், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கேன்சல், கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக என்னால் ஆல்ரெடி இருக்கக்கூடியதை லோட் பண்ண முடியும். க்ரேசி. நான் வந்து கிளாட் ஓப்பஸில் நான் பில்ட் பண்ணதை விட இது செம பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ இன்னொரு வேலை நம்ம இதை ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ளோட்டிங் டூல் பார், இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளால் ரீஃப்ரெஷ் பண்ண முடியும். இல்லைனா என்னோட டெர்மினலில் ரன் பண்ணக்கூடிய நம்மளோட பைத்தான் சர்வரை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. யோ கைஸ், ஸோ வந்து நமக்கு ஆக்சுவலாக கன்ஃபெட்டி வந்து கோட் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக அது நான் பண்ண ப்ராப்ளமா இல்லை அது பண்ண ப்ராப்ளமான்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து என்னன்னா அதால் வந்து ப்ராப்பராக வந்து இந்த பிரான்ச்சை அந்த பிரான்ச் கூட மர்ஜ் பண்ண முடியலை. ஸோ வந்து இப்போ ஏன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த சேட்டை இந்த பிரான்ச்சில், அதாவது இந்த சாட் கூட அதை வந்து மர்ஜ் பண்ணிக்கிட்டு அது வந்து ப்ராப்பராக நான் வேலையை பார்க்க தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து வேலையை பார்க்க தொடங்கிச்சு. பட் வந்து இதில் என்ன ஒரு பெரிய இதுனா எல்லாமே செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் மெயினான ஒரு இது. ஸோ நமக்கு வந்து இங்கே பன் சர்வ், ஆக்சுவலாக என்னால் சர்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பன் index.html, ஓகே, என்னால் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளால் ஓகே, நமக்கு வந்து ஒரு சின்ன எரர் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது பண்ணால தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபெட்டி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிட்டு, அந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னால் சவுண்டை ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் என்னால் பெரிய விஷயங்கள் பில்ட் பண்ண முடியும். ஓகே, கிரேட். ஸோ இப்போ 3D எஃபெக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் என்னால் பிளாக் கலர் ஆட் பண்ண முடியும். ஓகே, சூப்பர். நான் வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஹாப்பி இது வந்து டர்ன்ஸ் அவுட் ஆன விஷயத்தில். ஸோ எனிவே கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சில் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏஐயை வந்து ரன் பண்ண விடுறது. ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன சொல்கிறது, லைக் ஆப்பர்ஸ் வந்து ரன் பண்ண விடலாம். 3.5 ஃப்ளாஷை இன்னொரு சேட்டில் இது பண்ண விடலாம். அதே நேரத்தில் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மாடல்ஸ் ஃப்ரீ டயர், கொஞ்சம் ஜெனரஸ் ஃப்ரீ டயர் இருக்குது. அது நான் தெரியாமல் வந்து மைக்கை வந்து ஆன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனிவே கைஸ், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். 3.5 வந்து ஒரு பயங்கரமான மாடல். ஸோ இதில் உனக்கு எங்களுக்கும் நிறைய தெரியணும். இதை வச்சு எப்படி வைப் கோட் பண்ணுறது, நான் இதை வச்சு நிறைய ஆப்ஸ் வந்து ஆக்சுவலாக பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். I will do a lot more videos. Anyway guys, thank you for watching. Have a great day. Bye bye.